அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு கணக்கியலின் முக்கியத்துவம். கணக்கியலின் முக்கியத்துவம். இந்த கணக்கியலின் முக்கியத்துவம் உனக்கு 5 மார்க்ஸ் தியரி கொஸ்டின். இதில் உனக்கு உன்னுடைய புக்கை நீ எடுத்துக்கு பாருமா. பேஜ் நம்பர் 7 7வது பக்கத்தில் ஒரு குட்டி டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார். 7வது பக்கத்தில் ஒரு குட்டி டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராமை பார்த்தேன்னா 3 குட்டி பாக்ஸாக போட்டிருக்காங்க பாரு. இது ஃபஸ்ட்டு பாக்ஸ் உனக்கு கணக்கியலின் அப்படின்னு சொல்லிட்டு, கீழே செகண்ட் பாக்ஸ் பாரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தேன்னா தேர்டு முக்கியத்துவம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி நினைவு வச்சு படிக்கலாம் அப்படிங்கிறது சைடு ஹெட்டிங் தான். உன்னுடைய புக்கை பார்த்தேன்னா 3லையும் 3 பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 9 பாட தலைப்பாக இருது, ஹெட்லைனாக இருது. புரியுதா? இதில் இந்த கணக்கினுடைய முதல் தலைப்பாக அடிப்படை தத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் நீ பார்த்தேன்னா 3 ஞாபகம் வைக்கணும். 3 பாட்டாக பிரிக்கிறோம். மொத்தமாக 9 பாட்டையும் நமக்கு சேர்த்து படிக்கிற உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 3 பாட்டாக அவங்களாவே பிரித்து கொடுத்துருக்காங்க பாரு. முறையான பதிவேடுகள். இந்த முறையான பதிவேடுகள் என்பது என்ன அப்படின்னா, நிதி சார்ந்த கணக்கு ஏடுகளை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் வகைப்படுத்தி ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம பதிவு செய்து தொகுத்து காட்டுறோம். அதுதான் நம்ம சொன்னோம். நடவடிக்கையிலேருந்து குறிப்பேடுகளாக எழுதுவோம், குறிப்பேட்டிலேருந்து பேரேடுகளாக எடுத்து எழுதுவோம், எடுத்து எழுதி இருப்பு கட்டுறோம். எனவே ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய நிதி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் கணக்கேடுகளில் தனித்தனியாக, அதாவது முறையாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் அவை வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக ரொக்க கணக்கு, கட்டிட கணக்கு, அடுத்து அறைகளின் கணக்கு, இப்படி தனித்தனி கணக்குகளாக நம்ம எடுத்து எழுத முடியும். இதுதான் நம்மளுடைய முறையான பதிவேடுகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். நிதி சார்ந்த நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் முறையாக பாகுபடுத்தப்பட்டு அல்லது ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வகைப்படுத்தப்பட்டு நம்மளால் என்ன செய்யப்படும்னா தொகுக்கப்படக்கூடிய ஒன்று. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கோம் நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல். இந்த நிதிநிலை அறிக்கைகள் தயாரித்தல் என்றாலே நிதி நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு காலம் முறை. ஒரு மாதத்திற்கு ஒருக்கா, 6 மாதத்திற்கு ஒருக்கா, அல்லது ஒரு ஆண்டுக்கு ஒருக்கா. பொதுவாக பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆண்டிற்கு ஒரு முறை தான் இந்த நிதிநிலை அறிக்கைகளை தயாரிப்பாங்க. இந்த நிதிநிலை அறிக்கை எதை பேஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய வருமானத்தை கணக்கில் கொள்வதற்காக வியாபார லாப நட்ட இருப்புநிலை குறிப்புன்னு சொல்லுவோம். இந்த இருப்புநிலை குறிப்பு என்பது மட்டுமே நிதிநிலையை உணர்த்தும். நிதிநிலை என்பது ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் எவ்வளவு, சொத்துக்கள் எவ்வளவு. சொத்துக்கள் என்பது அவரது உடைமைகளை குறிக்கும். சொத்துக்கள் என்பது அவரது உடைமைகளை குறிக்கும். பொறுப்புகள் என்பது பிற நபருக்கு நாம் செலுத்தப்பட வேண்டிய இனங்களை குறிக்கும். எனவே சொத்துக்கள் எவ்வளவு, பொறுப்புகள் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து உரிமையாளர்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, என்ன என்பதை நாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய லாபங்கள் எவ்வளவு என்பதை நாம் நினைச்சோம்னா தெரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு வணிகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு நிதியை அளிப்பதற்காக நமக்கு என்ன சொன்னால் இந்த நிதிநிலை அறிக்கை நமக்கு பயன்படுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக 3வது பாயிண்டாக தான் என்ன சொல்ல முடியும்னா வளர்ச்சியை மதிப்பிடுதல்னு கொடுத்துருக்கோம். இந்த வளர்ச்சியை எவ்வாறு மதிப்பிட முடியும்னு சொல்லும்போது அந்த நிதிநிலை அறிக்கை அந்த நிறுவனத்தினுடைய லாபத்தன்மையையும் பிற நபருக்கு செலுத்தப்பட வேண்டிய கடன் தீர்க்கும் திறனையும் நமக்கு உணர்த்துகிறது இல்லையா? அவற்றை தனித்தனியாக அவற்றுடைய செயல்பாடுகளை அல்லது அவற்றுடைய வளர்ச்சியை நாம் நினச்சோன்னா மதிப்பீடு செய்ய முடியும். இதனால் நிறுவனம் வளர்ச்சி அடைந்திருக்கா அல்லது பலவீனம் அடைந்திருக்கா, அதாவது பலவீனம் என்பது நட்டம் அடைந்திருக்கதா என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டறிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு வியாபார நிறுவனத்தின் வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கு கணக்கியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஃபஸ்ட்டு தலைப்பின் கீழே கணக்கியல் என்ற தலைப்பின் கீழ் அந்த அடிப்படை தத்துவங்களை பேஸ் பண்ணி முறையான பதிவேடுகள், நிதிநிலை அறிக்கை தயாரித்தல், வளர்ச்சியை மதிப்பிடுதலை பார்த்தோம் மாணவிகளை. அடுத்து அந்த கணக்கியலுடைய பேஸ் பண்ணி மேலாண்மை சார்ந்ததாக 3 வித தலைப்பில் படிக்கிறோம். மேலாண்மை சார்ந்தது, அந்த நிறுவனத்தின் மேலாண்மைக்கு எவ்வாறு கணக்கியல் உதவுகிறது. முக்கியத்துவம் என்பது அவற்றினுடைய நன்மைகளை தான் குறிக்கும். அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது
அப்படின்றதுல மேலாண்மைக்கு முடிவெடுத்தலுக்கு உதவுகிறது. முடிவெடுத்தல் அப்படின்போது என்ன செலவுகள் தேவை, எது தேவையற்றது, எந்த இயந்திரங்கள் தளவாடங்கள் தேவை, எது தேவையற்றது என்பதை முடிவெடுக்க முடியும். முடிவெடுத்தல் என்பது என்ன சொன்னால் பிரச்சனைகள் எழக்கூடிய ஒன்றிலிருந்து அவற்றை தீர்மானிக்கக்கூடிய அல்லது அவற்றை செயல்படுத்தக்கூடிய எதிர்கால திட்டங்களை கருத்தில் வைத்து அந்த செயல்பாடுகளுக்கான நிரந்தரமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒன்று தான் முடிவெடுத்தல். அப்போ அந்த நிர்வாகம் தக்க முடிவுகளை எடுக்க சரியான முறையில் கணக்கேடுகளை பதிவு செய்வதன் மூலமாக அந்த கணக்கில் நமக்கு சரியான தகவல்களை அளிப்பதன் மூலம் எதிர்கால கொள்கைகள் திட்டங்களை உருவாக்க முடிகிறது. அடுத்து செகண்டாக சொல்லப்போனால் அதில் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல் கொடுத்துருவோம். சட்ட தேவைகள் பூர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்லும்போது பாருமா, கம்பெனியில் நிறைய பணியாளர்கள் பணியாற்றுவாங்க இல்லையா. அப்போ நீ பாரு, இந்த ஸ்கூல் எடுத்துட்டுன்னு சொன்னாலும் சரி, கம்பெனிகளை எடுத்துட்டான்னு சொல்லி ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் கட்டாயமாக பிஎஃப் வருங்கால வைப்பு நிதின்னு சொல்லுவாங்க. நிறைய உன்னுடைய பேரண்ட் ஒரு வேளை வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அந்த வருங்கால வைப்பு நிதி. அப்போ இந்த வருங்கால வைப்பு நிதி, அதுக்கப்புறம் ஒரு சப்போஸ் இயந்திரங்கள் பழுதடைந்தால் அவற்றை பராமரிப்பதற்கான செலவுகள், தொழிலாளருடைய ஈட்டுறுதி, சப்போஸ் தொழிலாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கான நஷ்ட ஈடு தொகை கொடுக்கணும். அடுத்து என்ன சொன்னால் காப்பீடுகள், சப்போஸ் நிறுவனம் என்ன சொன்னால் இடர்னால் நீ 11th படிச்சிருக்கலாம், காமர்ஸ் நடத்துவாங்க. இடர்பாட்டு தடை, எதிர்பாராத விபத்துக்கள்னால் ஏற்படக்கூடிய இழப்புகளை, இந்த எதிர்பாராத இழப்புகளை சமாளிப்பதற்காக காப்பீட்டு பங்களிப்பு, அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இன்கம் டேக்ஸ் பிரிக்கிறது, தொழில் வரி பிடிப்பாங்க. இந்த மாதிரி சட்ட முறைப்படி ஒவ்வொரு நிறுவன சட்டத்தின்படி அல்லது அரசாங்க சட்டத்தின் கீழ் என்ன செஞ்சோன்னா சில கடமைகளை நம்ம என்ன சொன்னால் பூர்த்தி செய்யணும். இந்த கடமைகளை பூர்த்தி செய்வதற்கு சரியான முறைகளை கணக்குகளை பதிவு செய்வதன் மூலமே சட்ட தேவைகளை நாம் என்ன செய்ய முடியும், பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று கருதப்படுகிறது. அடுத்து பாருமா, பயனீட்டாளர்களுக்கு தகவல் தருதல். இந்த பயனீட்டாளர்கள் யாரெல்லாம் பயனீட்டாளர்கள் சொல்லும்போது நிறுவனத்தினுடைய உரிமையாளர், அந்த நிர்வாக உறுப்பினர்கள், கடன் ஈந்தோர் தொழிலுக்கு பணியாளர்கள், பல்வேறு நிதி நிறுவனங்கள், வரி விதிப்பு அதிகாரிகள், அரசாங்கம் போன்றவர்கள்லாம் பயனீட்டாளர். இந்த ஒவ்வொரு பயனீட்டாளர்களுக்கும் தங்களுக்கு தேவையான உண்மையான கருத்துக்களை, உண்மையான நிதிநிலைகளை, உண்மையான லாப நட்டங்களை அறிந்து கொள்ள அந்த கணக்குகளை சரியான முறையில் பராமரித்து வருவதனால் ஒவ்வொரு பயனீட்டாளர்களுக்கும் சரியான தகவல்களை நாம் நினைச்சோம்னா கணக்கேடுகளின் பராமரிப்பதன் மூலம் கணக்கின் மூலம் நாம் நினைச்சோம்னா பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 3வது டாப்பிக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, உன்னுடைய புக்கில் அந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க அதனுடைய முக்கியத்துவம். யாருக்கெல்லாம் கணக்குகளை பதிவு செய்வதன் மூலம் அவங்க முக்கியத்துவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுவான கருத்துக்களோடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஃபஸ்ட்டில் சட்ட சான்றாக இருத்தல். இப்போ சப்போஸ் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், உங்கள் கம்பெனிக்கு எதிராக ஒரு பணியாளரே கேஸ் போடலாம் அல்லது பிற நிதி நிறுவனங்கள் கேஸ் போடலாம். இவங்க மறைமுகமாக ரகசிய லாபம் வச்சுருக்குறாங்க அல்லது இவங்க கள்ளக்கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க, அதாவது அரசாங்கத்திற்கு புறம்பாக செயல்படுறாங்க. இப்படி கேஸ் போடும் பொழுது சரியான டாக்குமெண்ட், அதாவது ஆதார ஆவணங்கள் வைத்திருப்பார்களே ஆனால் அது என்னச்சுன்னா நீதிமன்றங்களில் நமக்கு என்னச்சுன்னா பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சட்ட சான்றாக கணக்கு பதிவேடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து வரி கணக்கிடுவதற்காக அதாவது வரிகள்னு சொல்லும்போது வருமான வரி, பிற இதர வரிகள்லாம் போடுவாங்க இல்லையா, ஒவ்வொன்று டேக்ஸ், தொழில் வரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா நிறுவனத்தினுடைய பெறுதல்கள் எவ்வளவு, செலுத்தல் எவ்வளவு, அதனுடைய லாப நட்டங்கள் எவ்வளவு என்பதை அடிப்படையாக வைத்து செய்வாங்க. இது கணக்கு சரியாக பராமரித்து வச்சிருக்கிறதுனாலே நாம் சரியான வரி விதிகளை நாம் என்ன செய்ய முடியும், கணக்கிட முடியும். அடுத்து இணைப்பின் போது நம்ம தீர்வு செய்தல் கொடுத்துருக்கோம். இணைப்பு அப்படின்னு சொல்லும்போது 2 கம்பெனியை சேர்த்துறது. இப்போ சப்போஸ் நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா, நானும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட மியூச்சுவலாக கூட்டாண்மை தொழிலாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ உன்னுடைய தொழில் லாப நட்டங்களும் என்னுடைய தொழில் லாப நட்டங்களும் வேறுபட்டதாக இருக்கும். அப்போ இதை எப்படி பேஸ் பண்ணி நம்ம வருங்காலங்களில் எவ்வாறு லாப நட்டங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்கான உடன்பாடு செய்து கொள்வதற்காக அந்த 2 கம்பெனி, நம்ம 2 பேருடைய கம்பெனியும் இணைப்பதற்கு தீர்வு செய்வதற்கு எது அடிப்படையாக இருக்குன்னா கணக்கு ஏடுகளுடைய பராமரிப்பு. எனவே சரியான முறையில் கணக்கேடுகளை பராமரித்திருக்கும் பொழுது 2 கம்பெனிகளையும் சரியான முறையில் நம்ம இணைத்து பேரளவில் தொழில் செய்வதற்கு ஏதுவாகும். இவை அனைத்தும் கணக்கியலின் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. 9 ஹெட்லைனில் கொடுத்துருக்கோம். 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாணவிகளே. இது 3 ஹெட்டிங்காக உன்னோட டயக்ராம் படி கொடுத்துருக்காங்க. நீ ஒவ்வொரு நாளாக படி, 3 பிரித்து படிச்சுன்னு சொன்னால் உனக்கு அது 5 மார்க் கொஸ்டினாக நிறைவு பெறும். தேங்க்யூ.